ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, துலிப் ஃபெஸ்ட் போன விலாக் தாங்க இது. நான் வந்து காஃபி வந்து கப்லேயே போட்டு எடுத்துகிட்டு வரேனா, அதுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ட்ராவல்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த காஃபியோ டீயோ குடிச்சிட்டு போனாதாங்க கொஞ்சமாவது பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 2 hours 3 hours ட்ராவல் அப்படிங்கும்போது காலையில் வந்து கிளம்புறோமா, ஸோ காஃபியை குடித்தாதான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லெலாம் ஒரு டிராக்டர் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு டிராக்டர் தான். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த உழுறது வந்து நிறைய இருந்துச்சு. ஒரே டைம்லேயே நிறைய இடங்கள் வந்து உழுதுறலாம் போல் அப்படி இருந்தது. ஹர்ஷன் பார்த்துட்டு பெரிய டிராக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கே எல்லாமே பல்காக தான் இருக்கும். ஸோ அதை தான் அவனுங்க 2 பேர்கிட்டையும் காட்டிகிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நாங்கள் இருக்கிற ப்ளூமிங்டன்லேருந்து அங்கே போகிறதுக்கு 2 hours ஆகுங்க. அந்த 2 hoursமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கண்ட்ரி ரோட் தான், ஹைவேலெலாம் போகிற மாதிரி இருக்காது. ஸோ என்னென்னா இவனுங்க தூங்கவும் இல்லை, பசிக்குதுன்னு அப்படியே ஒரு 15 minutes கூட தாண்டி இருக்காது, பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்றானுங்க. ஸோ சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து சப்பாத்தி ரோல் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. கார்லேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து எலும்பி பாலை மட்டும் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, காரில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அங்கே போயிட்டு துலிப் ஃபெஸ்ட் வந்து எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 minutes இருந்துச்சு. நானும் தூங்கலாம் அப்படின்னா என்னையும் அவனுங்க தூங்க விடலை, அவனுங்களும் தூங்கலை. இது வந்து லாஸ்ட் இயர் இந்த குயிப்பஸ் ஃபார்ம் தாங்க போயிருந்தோம். இந்த வருஷமும் இதே ஃபார்முக்கு தான் போயிருக்கோம். நீங்கள் இங்கே ப்ளூமிங்டன் சுற்றி எங்கேயாவது இல்லை சிகாகோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னென்னா எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங்க்கு இடமே கிடைக்காது, சுற்றி ரொம்ப ஃபில் ஆகிடுது. எப்படி தான் இப்படி ஃபில் ஆகும்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்களும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே தான் கொண்டு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனோங்க. டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா $20 வரும். நீங்கள் அங்கே போய் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $2 $3 எக்ஸ்ட்ரா வருங்க. இப்போ வந்து ஒரு கேங்காக போகிறீங்க, 30 பேர் 40 பேர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் மாதிரி இருக்கும், ஃபேமிலியாக மொத்தமாக போகும்போதெல்லாம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு 4 பேருக்கு தான் டிக்கெட்டு. ஸோ எல்லாருக்குமே டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே ப்ளே ஏரியா தாங்க நிறைய இருக்கும், கிட்ஸுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. See that horse ride a tractor, going far my engines up. இந்த துலிப் ஃபெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு கிட்ட ஸ்டார்ட் ஆகி மே மிட்டில் வந்து முடிஞ்சிருங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 3 weeks தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா துளிப்பெல்லாம் ஒரு மாதிரி கருகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குளிர்லேயே இருக்கும் போல். ஸோ அந்த ஒரு 3 வாரம் தான் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த சைடு போயிருந்தோம். சரி ஓகே, இந்த சைடு தான் இந்த வருஷமும் போட்டிருப்பாங்க போலன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு போய் பார்த்தோம். பட் இந்த பக்கம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே என்னென்னா நம்ம போனோன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. ஸோ ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸு இந்த மாதிரி தான் நிறைய வந்து எடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க, இது வந்து ஒர்த்தா இல்லையா சிஸ்டர் அப்படின்னு. இங்கே இருக்க ப்ளூமிங்டனில் இருக்கவங்க சுற்றி கேட்குறது, இது வந்து ஒர்த்து தாங்க. ஒரு 4 hours 5 hours ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து ஒர்த்து தான். நல்லாவும் இருந்தது. கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா நிறைய இருந்துச்சு. ட்ரோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலர் எடுத்து வந்திருந்தாங்க.
ஸோ மலர்வனம் அவங்களோட சேனலுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலை அப்படின்னா சொல்கிறேன். அவங்களோட சேனல் மலர்வனம். ஸோ அதை தான் கலாச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா, டேட் அண்ட் மாமு, மாம் அண்ட் டேடு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் வந்து ரீல்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்களை சமாளிக்கவே முடியலைங்க. ஏன்னா இவ்வளோ ப்ளே ஏரியா பார்த்தா விடுவானுங்களா, எங்களை விடவே மாட்டேங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் மலரும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் பின்னாடி இருந்து எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் இருங்கடா, இங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு பசியாக ஆரம்பிச்சிருச்சு போல். ஒரு 12க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கோர்ட் அங்கேயே இருக்கும், நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இவனுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா வாங்கியிருந்தோம், மலர் வந்து கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் அவனுங்களும் விளையாடினாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அவனுங்களா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கூட்டிகிட்டு வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கூட்டங்க, எல்லாரும் அங்கே தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வீக்கெண்ட் இல்லையா, அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு வந்து ஸ்லைடு வந்து லாங்கு, அதாவது பெரிய ஸ்லைடு இருக்குங்க. ஸோ அந்த ஸ்லைடுக்கு வந்து பே பண்ணணும், ஜம்பருக்கும் பே பண்ணணும், மற்ற எல்லாமே ஃப்ரீ. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்த மாதிரி இருந்துச்சு பூக்கள் எல்லாமே. இந்த வருஷம் வந்து இந்த ஃபார்மில் பாதி போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கூட்டங்கள், நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுற்றி இந்த சிகாகோ இருக்கிறவங்க இருக்கிற சைடு தான். கொஞ்சம் ரீல்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து நம்ம துளிப் வந்திருந்தோம் இல்லையா, இங்கேருந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஸ்லைடுக்கு விட்டாச்சு. ஸோ இதுக்கு தான் $5 சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம போய்க்கலாம். என்ன ஒன்று லைன் போயிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் டிலே ஆகும். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கு மேலே இவனுங்களால் தாக்கு பிடிக்க முடியல, உள்ளே போய் விளையாடணும்னு ஒரே இடம். ஸோ இதை மட்டும் விளையாட விட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு ப்ளே ஏரியாவுக்கு. ஒரு 4 o'clock இருக்கும். 4 to வந்து ஒரு 5:30, 5:45 வரை விளையாடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஐஸ்கிரீமு, லெமனேட் எல்லாம் வாங்கி கொஞ்சம் வைத்துட்டு இவங்களையும் அங்கே விளையாட விட்டுருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா 6 o'clock க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இவங்களை விளையாட விட்டுட்டு நம்ம வந்து பட்டேல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பட்டேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/2 hour டிரைவுங்க. ஸோ இந்த க்யூட்டாக ஒரு பன்னி வந்து அந்த பொந்துக்குள்ளே இருந்திருக்கும் போல். ஸோ இவனுங்க 2 பேரும் போய் அதை பார்த்துட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:40 வந்து கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டேல் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நேப்பர்வில் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளானே கிடையாது. அன்பிளான்டாக வந்து சரி மலர் போகலாம், பட்டேல் போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பட்டேல் போகிற மாதிரி பிளான் எதுவும் இல்லை. சரி இருந்தாலும் பக்கத்தில் தானேப்பா இருக்குது, வாங்க போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு நேப்பர்வில் ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 hour டிரைவ் அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் பட்டேல் போயிருந்தோம். ஸோ திங்ஸ் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்குறோங்க. இவனுங்களுக்கெல்லாம் டயர்டே ஆகாது போலங்க, நம்மளுக்கு தான் டயர்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்தில் வந்து மறுபடியும் விளையாடணும்னு ஆரம்பிச்சிட்றானுங்க. நம்மளுக்கு அதுக்கு மேலே அப்படியே நாக்கு தள்ளிடுது. ஐயோ எப்படா வந்து வீடு போவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டேலில் மாம்பழம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எந்த மாம்பழம் அப்படின்னா உள்ளே போகிறப்பே வச்சுருப்பாங்க. இந்த மாம்பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா சிவா மட்டும் வந்திருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பட்டேல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பழுத்த மாம்பழமாக வாங்குங்க. அடுத்து இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்ம இந்தியன் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். அந்த பொட்டேட்டோ நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 2 தான் நான் மெயினாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.
ஸோ இது ரெண்டும் வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே இருந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து மதுரை கிச்சன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இவனுங்க 3 பேரையும் கொஞ்சம் நேரத்தில் அடக்க முடியல. ஸோ லாலிபாப்பை கொடுத்து அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாப் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது எந்த கவருக்குள்ளே போட்டேன்னு தெரியல. ஸோ அதனால வந்து தேடிட்டு இதை கொடுத்து முடிச்சாதான் கம்முன்னு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து 8 மினிட்ஸ் தான் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கிச்சன் இருக்குது. விவேக் பிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குங்க. நிறைய பேர் வந்து நான் பூ வச்சுருக்கதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பக்கத்துலேயே தான் விவேக் பிளாஸ் இருக்குது. மதுரை கிச்சன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா வித் சால்னா சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ஏதோ கொஞ்சம் கம்மியான மாதிரியே இருந்துச்சுங்க. என்னன்னா தெரியல, மேபி செஃப் எதுவும் மாறி இருக்காங்களா இன்னைக்கு, இல்லை அன்னைக்கு வேறு மாதிரி இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வின்டர் டைமில். அப்போ போகும்போது நம்ம அந்த மதுரை இதில் சாப்பிட்ருக்க ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அந்த சால்னாவோட டேஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து இன்றைக்கி பரோட்டா ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டோம். பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா சரி எப்போயாவது தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு மலரும் அதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்றேன், அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போவாவது தானே சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க மலர்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஸ்வீட் எதுவும் சாப்பிடலை, இது மட்டும் பரோட்டா தான் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ நான் இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் வர நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பரோட்டா வந்து எல்லாரோட ஃபேவரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவாவது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் சால்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க இந்த டைம் போகும்போது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆயிடுச்சு. ஸோ 9 o'clock கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10:45 கிட்ட ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. ஐயோ காலையில் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு டயர்டு. ஏன்னா காலையில் ஸ்கூல் வேற இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் தூங்கினா எந்திரிப்பாங்களா என்னமோ நினச்சி வந்தோம். பட் நெக்ஸ்ட் டேக்கு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நானும் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாகும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.